உங்க யோகியோட தசாபுத்தி நடக்கிறதா, அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமா நடக்கும். இப்ப யோகி அப்படிங்கிறவரு, நீங்க பிறந்த நாம யோகத்துக்கு ஒருத்தர் யோகி வருவாரு, ஒருத்தர் அவயோகி வருவார். அந்த யோகியோட தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அந்த யோகியும் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்காரு. அதாவது ஆட்சியா இருக்காரு, அல்லது மூல திரிகோணமா இருக்காரு, அல்லது உச்சமா இருக்காரு அப்படின்னா, அல்லது வர்க்கோத்தமா இருக்காரு அப்படின்னா, அந்த அமைப்பிலிருந்து தசாபுத்தி நடத்துறப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா, யோகி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில முழுக்க, முழுக்க நன்மையை மட்டுமே தர கடமைப்பட்டவர். உங்க யோகி யாராக இருந்தாலும் சரி, அவர் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து, அந்த தசாபுத்தி, அந்தர சூட்சும பிராணம் நடக்கக்கூடிய காலகட்டம், உங்களுக்கு உண்மையிலேயே அதி அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. யோகி எந்த நிலைமையில இருந்தாலும், ஜாதகருக்கு நன்மையே வழங்குவார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். நன்றி நேயர்களே! மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.